கொத்தச் செல்லும் பரப்பு போல வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம டெலகிராம் சேனலும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு ரிசல்யூஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோவில் போய் என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சாங்கை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்தது ப்ளே பண்ணி பார்த்து ஸோ நான் ஒரு இடத்துல வந்து பீட் மார்க் பண்ண போகிறேன். ஸோ அந்த பீட் மார்க் எதுக்குன்னா கரெக்டாக அந்த இடத்து வர ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கரெக்டாக எந்த வர நம்ம வந்து ஆட் பண்ணுங்கன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த பீட் மார்க் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா சாங்க்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த சாங்க்கில் வந்து எப்படின்னா நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ கரெக்டாக ஒரு இடத்துல வந்து நான் அந்த பீட் மார்க்கை மார்க் பண்ணிக்கிட்டேன் என்னோடய சாங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போய் ஸோ மீடியாவில் வந்து நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ மியூசிக்கு ஆர் எவ்வளோ வீடியோஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கரெக்டாக எனக்கு வந்து இது வரணும். ஸோ கரெக்டாக நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்மியானா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள டெம்ப்ளேட் வேணும்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பீட் மார்க் அடுத்தது ஃபோட்டோஸ் வர மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், நான் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எனக்கு பிடிச்ச இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்லேயுமே ஃபோட்டோவை நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெம்ப்ளேட் வந்து நான் கொடுத்துருப்பேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷனில் போயிட்டு லைட் அண்டில் ஸ்க்ரீன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் அடுத்தது ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் வர மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் எஃபெக்ட்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, லிரிக்ஸை வந்து ரெண்டுமே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லிரிக்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிரிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் வந்து சென்டர்னு கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை கொடுத்துட்டு கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் கரெக்டாக எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஒரு வேர்டை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங்கை எரேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளர் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டியில் ஃபோட்டோ கொஞ்சம் பிளர் பண்ணிக்கோங்க. ஸோ பிளர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து நல்லாவே தெரியும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது அடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டூப்ளிகேட் லேயர்னு கொடுத்து வச்சுட்டேன். ஸோ டூப்ளிகேட் லேயரில் வந்து தமிழ் லிரிக்ஸை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லிரிக்ஸை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு பீட் மார்க்கில் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லிரிக்ஸ் என்ன வருமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸ் என்ன வருமோ லிரிக்ஸ் ஒன்று இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா லிரிக்ஸையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தமிழ் லிரிக்ஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ தமிழ் லிரிக்ஸுமே க்ரோம்லேருந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணால்
இதை காப்பி பண்ணி வச்சுருப்போம்னா அதில் போயிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த லிரிக்ஸை இங்கிலீஷ் லிரிக்ஸை எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம தமிழ் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுலேயும் நான் கரெக்டாக 2 வேர்டு எடுத்துகிட்டு அந்த அலைன்மெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணேன்னா தமிழுக்கு நான் ஒரு ஃபாண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் சைடில் 2 ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கலர் வந்து நீங்கள் வந்து எல்லோ இல்லை எந்த கலர் வேணாலும் கலரில் ஏதாவது ஒன்று கொடுங்க. ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் கொடுக்கண்டா. ஸோ கலரில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நல்லா பெருசாக்கி இங்கிலீஷ் லிரிக்ஸ்க்கு கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொன்றா பழையபடி நம்ம கட் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நார்மலாக லிரிக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் ஒவ்வொரு இதுலேயும், அதே மாதிரி லிரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தது எஃபெக்ட் என்ன ஆட் பண்ணுறலான்னு பார்த்துலாம். ஸோ ஒரு லிரிக்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எஃபெக்டில் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் போயிட்டு எட்ஜ் க்ளோன்னு மேலே நம்ம சர்ச்சில் டைப் பண்ணிக்கலாம். எட்ஜ் க்ளோன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதில் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்மூத்னஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5.9 அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. 5.9 அப்படி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் த்ரெஷ்ஹோல்ட் எந்த சேஞ்சுமே வேண்டாம். பிளரில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 0.30 கொடுத்துக்கோங்க. 0.30 கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் இதில் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அடுத்து என்ன பண்ணுங்கள், ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் வைப்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வைப்னு டைப் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுங்கள் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஸோ எண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. கீ ஃப்ரேமை கொடுத்துட்டு நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. ரெடியூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 18 அந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க. தள்ளி வந்துட்டு கரெக்டாக லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி 100ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும்போதே அந்த லெட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி 100ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ எஃபெக்டில் போயிட்டு இந்த 2 எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டையும் திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு திருப்பி எல்லா லிரிக்ஸ்லேயும் ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிரிக்ஸில் வந்து இந்த 2 எஃபெக்டையும் நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ லாஸ்ட் வேறு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைமும் ரெசல்யூஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் 1080pன்னு கொடுத்துட்டு வீடியோன்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கிறேன்.